शेखर मध्यमाम् लक्ष्मी वल्लभ पर्यन्ताम् वन्दे गुरु परम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் புலவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணின பெரியாழ்வார் தம்மை யசோதையாக பாவித்துக் கொண்டு அந்த கண்ணபிரானுடைய சரித்திரங்களை எல்லாம் அனுபவிக்கின்றார் அல்லவா? அப்படி எம்பெருமானுடைய சரித்திரங்களை அனுபவிக்கின்ற காலையிலே யசோதை பிராட்டி கண்ணனுடைய ஓரொரு அவயவமாக மற்றவர்களுக்கு காட்டி அதனுடைய அழகை பாருங்கள் பாருங்கள் என்று திருவாய்ப்பாடியிலே இருக்கிற கோபிகைகள் எல்லாம் அழைத்து காட்டினாள் அல்லவா? அந்த சொற்களையே கொண்டு பாசுரங்களை அருளி செய்கிறார். அது சீதக்கடலுள் என்று தொடங்குகின்ற பெரியாழ்வார் திருமொழியினுடைய 2ஆம் திருமொழி. அதிலே இப்பொழுது நாம் 14வது பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய அந்த திருப்பவளம் என்னால் திருப்பவளம் என்றே சொல்லுகிறோம். எம்பெருமானுடைய அதரங்கள் அதைத்தான் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கின்றார். இந்த பாசுரத்தில் 4 வரிகளிலேயும் தொண்டை என்கிற சொல்லானது வருகிறது. ஆனால் கீழ்ப்பாசுரத்திலே தான் எம்பெருமானுடைய தொண்டையை வர்ணித்தார் ஆழ்வார். பெரியாழ்வார் பாசுரத்திலே காட்டுகின்ற பொழுது அவன் முற்றமுன்ற கண்டம் கண்டீர் என்பது போல அந்த கண்டம் என்னால் தொண்டை தானே, அந்த கழுத்து தானே, அதை கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்து விட்டார். ஆனால் இந்த பாசுரத்திலே 4 வரிகளிலேயும் வருகிற தொண்டை என்கிற சொல்லானது அது தொண்டையை குறிப்பது அல்ல. பின் எதை குறிக்கிறது என்றால் தொண்டையன் கனி என்று சொல்லுவார்கள். அதாவது கோவை பழம், இந்த கோவை பழம் காயா இருக்கிற பொழுது தொண்டையன் காய் என்று சொல்லுகிறோம். அதுவே நன்றாக கனிய பழுத்ததானால் அதற்கு தொண்டை கனி என்று பெயர். இந்த தொண்டை கனியை நாம் பிளந்து வைத்தோமானால் அது நன்றாக சிகப்பாக இருக்கும், பார்ப்பதற்கு நம்முடைய அதரங்களைப் போலவே. அதாவது அதரங்கள் அந்த தொண்டைக்கனி போல சிவந்திருக்கும் என்று இப்படி ஓமை சொல்லுவது கவிகளுக்குரிய மரபு. அதை இங்கே இந்த பாசுரத்திலே 4 வரிகளிலேயும் அந்த தொண்டையங்கனியை அதரங்களுக்கு, அது உதடுகளுக்கு ஓமையாக வைத்து அற்புதமான பாசுரத்தை அருளி செய்கின்றார் பெரியாழ்வார். திருவாய்ப்பாடியிலே இருக்கிற கோபிகைகள் அத்தனை பேரும் சிறு குழந்தையான கண்ணனை எடுத்துக் கொள்ளுகிறார்களாம். எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால், அத்தனை பேரும் சிறு குழந்தையை எடுத்துக்கொண்டால் அதற்கு முத்தம் கொடுப்பது என்பது ஒரு பழக்கம். இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கொஞ்சுகின்ற காலத்திலே அதை முத்தமிடுவது என்பது சாதாரணமாக எல்லாருடைய இல்லங்களிலும் நடப்பதுதான். அதைத்தான் இந்த பாசுரத்திலே வர்ணிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? என் தொண்டை வாய் சிங்கம் வா என்று எடுத்துக்கொண்டு. திருவாய்ப்பாடியில் இருக்கிற கோபிகள் அத்தனை பேரும் என்ன பண்றாங்களாம், இந்த கண்ணனை கையிலே எடுத்துக் கொள்ளுகிறார்களாம். எடுத்துக் கொள்ளுகிற பொழுது என்ன சொல்லி எடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்றால், என் தொண்டை வாய் சிங்கம் என்னால் தொண்டையங்கனி போலே சிவந்திருக்கிற வாயை உடையவனாய், அதே சமயத்தில் சிங்க குட்டி போலே இருக்கிறவன். அவன் இளம் சிங்கம் இல்லையா? பேரார்ந்த கண்ணி அசோதை இளம் சிங்கம் என்றார். அது ஆண்டாளுடைய பாசுரத்திலே பார்க்கிறோம் திருப்பாவையிலே. அந்த இளம் சிங்கம் என்கிறதான் இந்த இடத்திலே கோபிகைகள் கண்ணபிரானை எடுத்துக் கொள்ளுகிற பொழுது என்னுடைய இளம் சிங்கமே என்று சொல்லி கையிலே எடுத்துக் கொள்ளுகிறார்களாம். அப்படி எடுத்துக் கொள்ளுகிற பொழுதோ என் தொண்டை வாய் என்று அந்த தொண்டை போல, தொண்டை கனி போலே, அதாவது கோவை கனி போலே இருக்கக்கூடிய வாயை உடைய இளம் சிங்கமே என்று அந்த குழந்தை கண்ணனை எடுத்துக் கொள்ளுகிறார்களாம். என் தொண்டை வாய் சிங்கம் வா என்று எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? அந்த தொண்டை வாய் அமுது ஆதரித்து, அந்த தொண்டை வாய் அதாவது தொண்டையங்கனி போல இருக்கிற கண்ணனுடைய வாயிலே இருந்து ஊறுகிற அமுது என்கிறார். அது குழந்தையினுடைய வாயிலே இருக்கக்கூடிய விஷயம். அதுவும் கண்ணனாகிற குழந்தை என்னால் அவனுடைய வாயிலே இருக்கக்கூடிய விஷயத்தை எச்சில் என்று சொல்லலாமோ? அதை சொல்லக்கூடாது. பின்ன என்ன சொல்லணும்னு கேட்டா, அந்த அந்த வாயிலிருந்து பெருகுகின்ற அந்த தீர்த்தம் அது கூட எப்படிப்பட்டதுன்னு கேட்டா
அமிர்தம் என்று சொல்லுகின்றார். அந்தொண்டைவாய் அமுது ஆதரித்து, ஆதரித்து என்னால் அந்த கண்ணனுடைய திருப்பவளத்திலிருந்து அப்படி விழுகின்ற அந்த அமுதத்தையும் கூட இவர்கள் விரும்புகிறார்களாம். அதனால விரும்பி என்ன செய்கிறார்கள்? ஆய்ச்சியர் தம் தொண்டை வாயால் தரிக்கி பருகும். ஆய்ச்சியர்கள் தங்களுடைய கரி போன்ற வாய், கோவை கரி போன்ற வாயாலே அப்படி தரிக்கி பருகும் என்றால் நன்றாக நெருக்கி அந்த கண்ணனுடைய திருப்பவளத்திலே தாங்கள் முத்தமிட்டு அவனுடைய வாயிலே ஊறுகின்ற அந்த அமிர்தத்தையும் தாங்கள் பருகுகின்றார்களாம். இப்படி இருக்கக்கூடிய செந்தொண்டை வாய் வந்து காணீரே. இப்படிப்பட்ட கண்ணனுடைய சென் தொண்டை வாய் எத்தனை ஆட்சிகள் எடுத்து கண்ணனுக்கு முத்தமிட்டாலும் கூட கண்ணனுடைய திருப்பவளத்தினுடைய நிறம் அது கன்றுவதே இல்லையா. அந்த நிறம் அப்படியே இருக்கிறதாம். எப்படி இருக்கிறது என்றால் நன்றாக சிகப்பாக அந்த அவனுடைய திருப்பவளம் இருக்கிறது. சிகப்பான திருப்பவளத்தை உடைய கண்ணன் அவனுடைய அந்த திருப்பவளத்திலே ஊறுகின்ற அமிர்தத்தை பருக வேண்டும் என்பதற்காக அதே போல தொண்டையங்கரி போல சிவந்திருக்கிற பவளங்களை, அதாவது உதடுகளை உடையவர்களான கோபிகைகள் எடுத்து அப்படி பருகுகின்றார்கள், முத்தமிடுகிறார்கள். அப்படி அந்த கோபிகைகளாலே முத்தமிடப்படுகிற கண்ணனுடைய திருப்பவளங்களை வந்து நீங்கள் பாருங்கள் என்று இந்த பாசுரத்திலே அந்த திருப்பவளத்தை அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். அடுத்த பாசுரத்திலே என்ன அனுபவிக்கிறார் என்றால் கண்ணபிரானுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல அவயவங்களை ஒன்றாக சேர்த்து மொத்தமாக அனுபவிக்கிறார். அதாவது இத்தனை நேரம் ஆழ்வார் எதை அனுபவித்தார் என்றால் எம்பெருமானுடைய கைத்தலங்களை அனுபவித்தார். கைத்தலங்களுக்கு பிறகு அவனுடைய கழுத்தை அனுபவித்தார். கழுத்திற்கு பிறகு அவனுடைய திருப்பவளத்தை அனுபவித்தார் என்று பார்த்தோம். இதுக்கு மேலே என்ன அனுபவிக்கிறார் என்றால் இந்த திருமுக மண்டலத்திலே இருக்கக்கூடிய அவயவங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பாசுரத்திலே அனுபவிக்கிறார். எப்படி அனுபவிக்கிறார் என்று பார்ப்போம். நாட்டு வழித்து நீராட்டு நம்பிக்கை அழகான வர்ணனை இந்த பாசுரத்தில். அந்த கண்ணபிரானுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கிற அவயவங்கள் மொத்தத்தையும் சேர்த்து சொல்லணும். சேர்த்து சொல்வதற்கு முன்னாலே அந்த கண்ணபிரானை யசோதை நீராட்டுகின்ற காலத்தில் என்ன செய்தாள் அது கீழே வந்தது. பண்ணமாடங்கள் சூழ் என்கிற பதிகத்திலேயே அந்த கண்ணபிரானுக்கு அவள் என்ன பண்ணினாள்னா கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பைய வாட்டி பசும் சிறுமஞ்சளால் ஐயன் நாவழித்தாள் என்று மஞ்சளை கொண்டு நாக்கை ஒழித்தாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. அதே மாதிரி மறுபடியும் இங்கே தெரிவிக்கிறார். என்ன பண்ணினாள்? நோக்கிய சோதை நுணுக்கிய மஞ்சளால் நாக்கு வழித்து நீராட்டும். யசோதையானவள் கண்ணனை நோக்குகிறாள். இந்த நோக்குதல் என்கிறதுக்கு விசேஷமான ஒரு அர்த்தம் உண்டு. பார்த்தல் என்றால் வெறுமனே பார்த்தல் என்றுதான் பொருள். ஆனால் நோக்குதல் என்றால் அதற்கு தமிழர்கள் என்ன கருத்துற பார்த்தல், ஏதோ ஒரு அபிப்பிராயத்தோடு பார்த்தல். இந்த குழந்தைக்கு நன்றாக வாக்கு ஸ்பஷ்டமாக இருக்க வேண்டும், நாக்கிலே தெளிவிருக்க வேண்டும் என்றால் சிறு குழந்தைகளுக்கு என்ன செய்வார்கள் என்றால் மஞ்சளை இட்டு கரைத்து அந்த நாக்கை மஞ்சளை அரைத்து அந்த நாக்கிலே வைத்து வழிப்பார்கள். அப்படி வழித்தால் அந்த நாக்கில் இருக்கிற அசுத்தி எல்லாம் போய்விடும். அதனால இந்த குழந்தைக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று நோக்கி யசோதை என்ன பண்ணினாலாம் நுணுக்கிய மஞ்சளால் நன்றாக அப்படி கையில வைத்து அரைத்த மஞ்சளாம். அந்த மஞ்சளை எடுத்து நாக்கு வழித்து நீராட்டுமின் நம்பிக்கை நாக்கு வழித்து நீராட்டுகிறாளாம். அப்படி நீராட்டுகிற காலத்துல அவன் அந்த நாக்கை நீட்டுகிறானோ இல்லையோ கண்ணனாகிற குழந்தை அதை அனுபவிக்கிறார். இங்க என்ன இருக்கிறதுனா வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் என்று தெரிவிக்கிறார். மூக்கும் 5 அவயவங்கள். வாக்கு என்னால் அது வாகிந்திரியமான நாக்கு, அப்புறம் நயனம் என்னால் திருக்கண்கள், வாய் என்னால் திருப்பவளங்கள், அதுக்கு மேல முறுவல் என்னால் இந்த புன்சிரிப்பு பற்கள், அதுக்கு மேலும் திருமூக்கு என்று இத்தனை அவயவங்களையும் சேர்த்து வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும் மூக்கும் இருந்தவா காணீரே மொய்குழலீர் வந்து காணீரே. நல்ல அழகான குழலை உடையவர்களே, வண்டுகள் எல்லாம் வந்து மொய்க்கும்படியான குழல்களை உடையவர்களே, இந்த கண்ணபிரானுடைய அவயவங்களை இந்த இடத்துல வந்து பாருங்கள் என்று அவளை அழைக்கிறார்கள். இந்த அதாவது யசோதையானவள் அழைக்கிறாள் அல்லது யசோதை பாவனையிலே பெரியாழ்வார் அழைக்கிறார் என்று
இப்படி இந்த பாசுரம் சொல்லுகிறது. அதற்கு மேலே இந்த பாசுரத்திலேயே நயனம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த கண்களினுடைய அழகை தனியாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த பாசுரம் அருளி செய்கிறார் பெரியாழ்வார். விண்கோள் அமரர்கள் வேதனை தீரா. அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அமரர்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன அசுரர்களாலே ஒரு துன்பம் ஏற்படுகிறது. அசுரர்கள் பலம் மிக்கவர்களாய், தேவர்கள் சற்று பலம் குறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். அதையும் தவிர அசுரர்கள் எல்லாம் அதர்ம யுத்தம் செய்கிறார்கள். ஆனால் தேவர்களோ தர்மமாகவே இருக்கிறார்கள். எனவே அந்த அசுரர்களாலே தேவர்களுக்கு ஆபத்து வருகிறதா. அதனால பார்த்தான் பகவான். எல்லாரும் போய் அவனை கேட்டுக்கொண்டார்கள். நீதான் இந்த தேவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்று. உடனே கிருத்வா பாராவதரணம் என்று சொல்லும்படியாக அந்த அசுரர்களை தொலைத்து, அதாவது சாதுக்களை ரட்சிக்க வேண்டும். பரித்ராணாய சாதுனாம் வினாசாயத்து துர்கிருத்தான் என்று கீதையிலே சொல்லப்பட்டபடி நல்லோர்களான தேவர்களை காப்பதற்கும் தீயவர்களான அசுரர்களை அழிப்பதற்கும் தானே அப்படி கண்ணன் வந்து பிறந்தான், கண்ணனாக வந்து பிறந்தான். அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். விண்கொள் அமரர்கள் வேதனை தீரா. அப்படி வேதனை எல்லாம் தீரும்படியாக எப்படி வந்தான் என்னால் முன் மண்கொள் வசுதேவர்தம் மகனாய் வந்து வசுதேவருடைய பிள்ளையாக வந்தான். வந்தவன் என்ன செய்தான் என்னால் அவன் அங்கேயே வளரலாமே, அப்படி வளரல. பின்ன எங்க வந்தான்? இந்த திருவாய்ப்பாடிக்கு வந்தான். இந்த திருவாய்ப்பாடியிலே தான் என்ன நடந்ததுன்னு கேட்டான். திண்கொள சுரரை தேய வளருகின்றான். இவன் வளர வளர அசுரர்கள் எல்லாம் தேய்ந்து கொண்டே போனார்கள். இவனொன்றும் அவர்களை அழிப்பதற்காக அவர்களை தேடிக்கொண்டு செல்லவில்லை. அவர்களே வந்தார்கள், இவனிடத்திலே கிட்டினார்கள், அழிந்து போனார்கள் என்று நாம போய் ஒன்றை தொட்டால் நம்முடைய உயிரை வாங்கக்கூடிய மின்சாரம் போல இந்த கண்ணன் எப்படி இருந்தான்னா அதுவா வந்து நம்மை தாக்குவதில்லை, நாம தொட்டால் அது நம்மை தாக்குகிறது என்று சொல்லுகிறார் போல இங்கேயும் கூட திண்கொள அசுரரை தேய வளருகின்றான் என்றால் இப்படியெல்லாம் அவன் செய்கின்றான். அசுரர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவனுக்கு கிடையாது. ஆனால் நெல் செய்ய புல் தேயுமா போலே என்று நெற்பயிரை நாம் விளைத்துக் கொண்டே வந்தால் தானே என்ன ஆகிறது? அந்த புற்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது என்று சொல்லுகிறார் போலே இங்க கண்ணபிரான் வளர வளர அசுர வர்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வந்ததாம். அதைத்தான் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். திண்கொள சுரரை தேய வளர்கின்றான் கண்கள் இருந்தவா காணீரே என்று அவனுடைய அழகான திருக்கண்கள். இந்த கண்களை வந்து பாருங்கள், எவ்வளவு அழகான கண்கள். உண்மையாக இந்த அழகான கண்களை பார்த்தால் அசுரர்களும் கூட என்ன செய்ய வேண்டும்? இந்த எம்பெருமான திருக்கண் நோக்கம் நம்மேல் விழக்கூடாதா என்று அவர்கள் எல்லாம் அப்படி ஒரு கணம் நினைத்திருந்தார்களானால் அவர்கள் இப்படி தேய்ந்து போயிருக்க மாட்டார்களே. ஆனால் அப்படி அவர்கள் ஆகாமல் போனதற்கு என்ன காரணம் என்னால் அவர்களுடைய வன்னெஞ்சம் தான் காரணம். அதற்கு மேலே நாம் என்ன காரணத்தை சொல்ல முடியும்? இப்படி தென்கோள் அசுரர்கள் அவர்கள் தேயும்படி வளர்ந்தான். வளரும்படியான அவனுடைய கண்கள், அது கண்கள் என்னால் அது எப்படிப்பட்ட கண்கள் என்னால் அடியவர்களை வாழ்விக்கும் கண்கள். ஆனால் அதே சமயத்திலே விரோதிகள் என்றால் அந்த விரோதிகளை இருந்த இடத்திலேயே முழுக்காயாக அவிந்து போகும்படி அப்படி சுட்டரிக்கின்ற கண்கள் என்று சொல்லும்படியா இருக்கக்கூடிய கண்கள். ஆஹா, அமரர்கள் அந்த கண்களாலே வாழ்ந்தார்கள், அசுரர்கள் அந்த கண்களாலே அழிந்தார்கள் என்று கண்ணழகை இந்த பாசுரத்திலே காட்டுகிறார் பெரியாழ்வார்.